ஹலோ காய்ஸ், அய்யனா துணையில பெரிய ஒரு பிரச்சனைக்கு சேரன் மாட்டுப்பட்டுட்டாங்க. சேரனை கண்டவுடனே சந்தாண்ட ஆட்கள் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ற மாதிரி பார்க்குறாங்க. சேரனுக்கு அவங்கள தெரியலை. அப்படி இருக்கும்போது சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சோழனுக்கு சொல்கிறாங்க, இந்த இடத்துலே இருக்கலாமா, சந்தாண்ட வீடு எங்கேன்னு தெரியும் வரையும் இந்த இடத்துல இருக்கலாமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா எங்களை தெரியுமோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உன்னை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாராவது தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சொல்லிட்டா என்ன பண்ணுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லி வாய் மூடையில் டக்கண்டு ஒருத்தங்க ஓடி சேரனை பிடிச்சிடுறாங்க. நீ யார், எங்கேருந்து வந்திருக்கிற, நீ சந்தா வீட்டுக்கு தானே வந்திருக்கிற, உனக்கும் சந்தாக்கும் தானே கல்யாணமாக இருந்து எல்லாம் குழம்பினது எல்லாமே தெரியாத நினச்சியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன அங்கே வந்தது என்னமோ 5-6 பேர் தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உன்னோட கல்யாணம் நின்றது தெரிஞ்சு போயிருக்கு போல இருக்குது. அப்படி என்று சொன்னால் சந்தாவை தேடி வந்தவங்க சாதாரணமானவங்க இல்லை, ஏதோ பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணன் கேளுண்ணே, யார் இவங்க என்றதை கேளு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்களாம் யார், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, எதுக்கு என்னை ஓடியந்து இப்படி பிடிக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி மிரட்டுறீங்க என்ற மாதிரி சொல்லும்போது, நீ சந்தாவை தேடி தானே வந்திருக்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம், நீ எதுக்கு அவங்கள தேடி வந்துட, அதுதானே உனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி தெரியலையே, அவங்க மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அப்புறமா இதுக்கு வந்த என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சோழனுக்கு தெரியுது இவங்க ஏதோ பிரச்சனைக்குரியவங்க, இவங்களோட பேசுகிறதே கஷ்டம் பண்ணிட்டு, இல்லைங்க நாங்கள் வேறொரு விஷயமா தான் அவங்கள பார்க்குறதுக்கெல்லாம் வரலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னு சொன்னால் கிளம்பு, இங்கே நிற்கவே கூடாது என்ற மாதிரி சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, அண்ணன் நாங்கள் போகிற மாதிரி போயிட்டு வேறு பாதையால் வரலாம், இவங்க பிரச்சனை பார்த்துட்டு அவங்க யாருக்கு சொல்லணுமோ அங்கே சொல்லி விட்டுடுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியென்று சொல்லி சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை தான் பார்க்க வந்தேன், சந்தாவை எல்லாம் பார்க்க வரலை, நான் அவங்கள்ட ஊர் அங்கே இருக்கேன்டே தெரியாதுன்ட்டு போய் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. போய் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், என்னென்ன பண்ணுறது, நாங்கள் சந்தாவை பார்க்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், பீகார் வரைக்கும் வந்திருக்கிறோம், எங்கே பார்க்காம போனால் எப்படி, என்ன எதுக்கு நீங்கள் சந்தாண்ட அண்ணாக்கு ஒருக்கா கால் பண்ணு, எங்கே நிற்கிறாங்கன்றாவது தெரியட்டுக்கும், அவங்கள்ட வீடு எங்கேன்னு தெரிஞ்சாலே போதும், மற்ற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சந்தாண்ட அண்ணாக்கு சேரன் கால் பண்ணுறாங்க. எதுக்கு பையா கால் பண்ணுறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு தானே கேட்பீங்க, எதுக்கு கால் பண்ணீங்க என்று கேட்குறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்னுடைய மாமா ஆக்சிடெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அதனால் அவங்கள பார்க்குறதுக்காக இங்கே இருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணுறீங்க, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கே பெரிய பிரச்சனை தெரியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் என்னோட பேச முடியுமா, உங்களோட பேசணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி 5 நிமிஷம் கழித்து பேசுகிறேன்ட்டு சந்தாண்ட அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நின்று கால் பண்ணுறாங்க. என்ன விஷயம், எங்கே நிற்கிறீங்க, எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லும்போது, உங்களோட இடத்துல தான் நிற்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எங்களோட ஊரில் நிற்கிறீங்களா, எதுக்கு அங்கே வந்தீங்க, வர்றதுக்கு முன்னுக்கு சொல்கிறது இல்லையா, பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க, தயவுசெய்து போயிடுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சோழன் ஃபோனை வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, பாருங்கள் சந்தாவை பார்க்காம அண்ணா போகவே மாட்டாங்க, சந்தாவை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க என்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேன்றீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்களை தேடி வாங்க ப்ளீஸ், தயவு செய்து சந்தா எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஊருக்கு போனால் உங்களுக்கு பிரச்சனை, நான் உங்களோட கூடவே வாரேன், வந்தால் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடேன், ஒருவேளை நீங்கள் தனியாக போனால் என்ன ஊருக்கு புதுசாக இருக்கேன்னு சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் உங்களோட உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அங்கேயே இருங்க, எங்கே இருக்கிறீங்க, எந்த ஹோட்டலில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் அங்கேயே வாரேன்ட்டு இவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வராங்க. இவங்களையும் கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. போகும்போதே வழியில் இருக்கிறவங்க இல்லை, யார் இவங்க, என்ன இவங்க காரில் போகிறாங்க, இவங்களை ஒரு நாளும் காரில் போய் பார்த்ததில்லையே, யார் இவங்க எல்லாம் என்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய மாமாவை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. அப்படியா என்ற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க போய் சொல்கிறாங்க, இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. இப்படியே ஒரு மாதிரி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே வீட்டில் யாருமே இல்லை. இதுதான் அவங்களோட வீடா, ஆமாம் இதுதான் எங்களோட வீடு, இதெல்லாமே எங்களோட நிலப்பரப்பு தான், ஆனால் எந்த விவசாயமும் நாங்கள் செய்கிறதில்ல, எந்த பயிரும் இங்கே வராது, ஏனென்று சொன்னால் தண்ணி இல்லையே, தண்ணி இல்லாத பெரிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் தண்ணி எடுக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும், நம்மள்கிட்ட எல்லாம் அவ்வளோ பணம் இல்லை, இங்கே பாருங்கள் அங்கே
கஷ்டப்படுறதுக்கு பதிலா இதுலயே நல்ல விவசாயம் செய்யலாம் போல இருக்கு. எனக்கே பார்க்க ஆசையா இருக்குன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது பையா. அதுக்கெல்லாம் தண்ணி வேணும். அதுக்கு பணமும் வேணும். நம்மள்ட்ட அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. அங்க பாருங்க அந்த தூரத்துல ஒரு குடிசை தெரியுது இல்லையா? அதுதான் நம்மளோட வீடு. நம்மோட வீடே வந்து கஷ்டம். ரொம்ப வந்து வறுமையில இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த விவசாயத்துக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? நானும் சந்தாவும் சம்பாதிக்கிற பணத்துல தான் நம்மோட குடும்பமே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் எங்களோட மாமா வந்து இப்படி சந்தாவ கல்யாணம் பண்றதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களோட குடும்பத்துக்கே ஒரு நிம்மதி. அதாவது மாமா ரொம்ப வசதியானவங்க. அவங்க மில்லெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பணத்துல நம்மோட குடும்பம் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சாங்க. ஆனா வந்து இது சந்தாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆரம்பத்துல சந்தாக்கு பிடிக்காததுக்கு காரணம் அவங்க ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவாங்க. அதனால தான் பிடிக்காது. அதனால வெளியூருக்கு வேலைக்கு போறேன். இப்ப கல்யாணம் வேண்டாம். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. சரின்னு சொல்லி இவங்க ஏதோ ஆசைப்படுறாங்க. வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி போகட்டுக்கும். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலாம்னு மாமாமே இருந்துட்டாங்க. ஆனா அங்க உங்களோட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா சந்தாக்கு சேரன் மேல வந்து காதல் வந்துட்டுது. அதனால அவங்க சேரனை கல்யாணம் பண்றதுக்காக அங்கேயே இருந்துட்டாங்க. ஒரு வருஷம் ஆகியும் சந்தா வரலையே என்றுட்டு தான் வந்து தன்னுடைய மாமனார் அங்க தேட வந்தாங்க. தேட வந்த இடத்துல தான் சந்தாக்கு இன்னும் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அவங்க அதுக்காகத்தான் அந்த ஊரை விட்டே வராம இருக்கிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துட்டுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் கூட சந்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப கல்யாணமெல்லாம் முடிஞ்சிருக்கும். என்னமோ நல்ல காலம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததால இந்த கல்யாணம் தடைப்பட்டு நிக்குது. அதுக்காக சேரன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை அன்றைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தா நல்ல காலம். உங்களுக்கும் சந்தாக்கு நல்ல வாழ்க்கையா இருந்திருக்கும். ஆனா அன்றைக்கு நடக்கல இல்லையா? அதனால இனிமேல் மாமாட்ட இருந்து அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். சந்தாவ பார்க்க வந்தது தான் எங்களோட நோக்கமே என்ற மாரி வந்து கூப்பிடுறாங்க. சந்தா எங்க இருக்கிறீங்க? என்ற மாரி வந்து கூப்பிடுறாங்க. சந்தா வெளியிலே வரையில. இவங்க எதுக்கு வந்தாங்க? இவங்க எங்களுக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது போல இருக்கு என்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்களோட அண்ணனுக்கு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சந்தா உன்னத்தான் பார்க்க வந்திருக்கிறாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணா, நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் அதுல வந்து உட்கார்ந்து பேசினா யாராவது பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, அப்புறமா எனக்கு மட்டுமில்ல குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து. அவங்க போயிடுவாங்க. நாம தான் வந்து கஷ்டப்படணும். நாம தான் வந்து அவங்கள்ட்ட கொடுமையை அனுபவிக்கணும். இது தேவையா? வேண்டாம். இது அவங்களுக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை. அதனால அவங்கள போக சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லையே சந்தா, அவங்க உன்னை பார்க்காம போமாட்டேன்னு சொல்றாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல நான் அவங்கள பார்க்க மாட்டேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. சந்தா வந்து அவங்கள பார்க்காததுக்கு காரணமே தான் வந்து சேரனோட பேசினா அதை யாராவது பார்த்துட்டு தன்னுடைய மாமாவுக்கு சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறமா வந்து கஷ்டம்ன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா வந்து சேரன் நினைக்கிறாங்கன்னு சொன்னா தான் சந்தாவை கையோடையே கூட்டிட்டு போகலாம்ன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க இந்த அண்ணாவை கேட்குறாங்க, என்ன சந்தாவை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிட்டு நீங்கள் தனியாக வாரீங்க, சந்தாவோட பேசிட்டு போகிறதுக்கு மட்டும் நான் வரல, அவங்கள கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சந்தாவை கூட்டிகிட்டு போறியா? நீ சந்தாவை கூட்டிகிட்டு போக நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் நினச்சியா? நீ யார்? எதுக்கு முதல்ல இங்கே வந்திருக்கிற? கிளம்புன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க நான் சந்தாவை கல்யாணம் பண்ண போகிறவர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோமே, நாங்கள் அதுக்கு சம்மதம் சொன்னோமா? இங்கே பாரு, உன்னை போல வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியாது. எனக்கு தெரியும். அதாவது உன்னுடைய குடும்பம் பயங்கர கஷ்டப்பட்ட குடும்பம். நம்மளை போல கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி தரவே மாட்டேன். கிளம்புன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சந்தா பார்க்க வரமாட்டா, சந்தாவை பார்க்கவும் விட மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன இது சந்தா பார்க்க வராமல் இருக்கிறதுக்கு இவங்க காரணமா இல்லது சந்தாக்கே பிடிக்கலையா என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சோழனையும் சேரனையும் அதே மாதிரி வந்து நிலாவையும் கூட்டிகிட்டு போய் அவங்க அண்ணா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது வந்து இங்கே பாருங்கள், சந்தாக்கு உங்களை பார்க்க விருப்பம் இருந்தாலுமே அவங்க பார்க்க விருப்பம் இல்லை என்று சொல்கிறது எதுக்காக தெரியுமா? அதாவது வந்து அவங்களோட உயிருக்கு ஆபத்து, நம்மளுக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை தாண்டி நீங்களும் போக முடியாது. யாராவது சொன்னால் உங்களுக்குமே பிரச்சனையாக போயிடும். அதனால தான் அவன் பார்க்க வரலை. நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு மற்றவங்க பேசாமல் விட்டுடுவாங்கன்னுட்டு தான் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட ஊர் மாதிரி இல்லை. இங்கே வந்து என்னுடைய மாமாக்கு எல்லாருமே பயம். அதனால் என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே போய் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க இப்படி பயப்படுறீங்க?
சந்தாவை பார்க்கணுமென்ற ஆசையில் அண்ணா ஓடி எழுந்துச்சுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சோர்ந்து போனாங்கன்னு சொல்லி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறதுக்காக சந்தா அவ்வளோ தூரம் வந்தா. ஆனால் அந்த இடத்துல காப்பாற்றி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்களே. நாங்கள் பேசாமல் விட்டோமா, நாங்கள் இங்கே பேசாமல் விட்டோமா, அதுதான் உங்களோட மாமா துப்பாக்கியோட நின்றாரே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ பிரச்சனை வருமென்று தெரிஞ்சு தானே சந்தா வந்து மறைஞ்சி இருந்தா அந்த ஊரில். அப்போ வந்து கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனை வருமென்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் யாருக்குமே சொல்லாமல் இந்த கல்யாணத்தை கோயிலில் நடத்தியிருந்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, மாமாவுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஊரே கூட்டி கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லும்போது அங்கே சந்தாவை தேடி வந்தவங்க என்ற விஷயத்தை வந்து மாமாவுக்கு யாரோ சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மளை போல் இல்லை. அதனால் என்ன நடந்தாலும் தெரிய வந்துடும். இப்போ கூட இங்கே நீங்கள் வந்த விஷயத்த கூட யாராவது சொல்லிட போகிறாங்க. அவங்களுடைய ஆட்கள் வந்து உங்களை மிரட்டுறதுக்கு முன்னாடி, உங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த ஊரை விட்டுட்டு போயிடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து சோழன், சேரன், அதே மாதிரி நிலா என்ன பண்ண போகிறாங்க, என்ன சந்தாவும் பேச மாட்டேன்றாங்க, அவங்களும் ஊரை விட்டு போங்கன்றாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்ன்ட்டு என்ன யோசிக்கிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.